வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற மூணு பொருள் யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. பிளெண்டர், ஃப்ரெஷ் க்ரீம் இது போல் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற தயிர் வச்சு தான் இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஐஸ்கிரீம் எப்படி ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட இந்த ஐஸ்கிரீமை ரெடி பண்ணிடுவாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளே தாங்க ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த தயிர் வந்துட்டு புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்செடுத்த தயிரை ஒரு பாத்திரத்தில் இது போல் சேர்த்துடலாங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு மில்க்மெய்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மில்க்மெய்டு வந்துட்டு வீட்டிலேயே ரெடி பண்ணதுங்க. இந்த மில்க்மெய்ட் ரெசிபியோட வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இருந்தாலே போதும். நம்ம மில்க்மெய்டு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பாலில் 400 மில்லி அளவுக்கு மில்க்மெய்ட் கிடைக்குங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். மில்க்மெய்டில் இருக்கிற சுகரே போதும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பவுடர் சுகர் சேர்க்க தேவையில்லை. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து கலந்து விட்டுடலாம். இதே போல் நல்லா கலந்து விடுங்க. இதே போல் ஒரு 5 மினிட்ஸ் கலந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா திருப்பியும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இதை டைட்டாக மூடி போட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ மூடியாச்சு. இப்போ 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இப்போ திரும்ப 4 ஹவர்ஸ் கழித்து எடுக்கும் பொழுது அதில் கொஞ்சமாக ஐஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இதே போல் ஓரளவு ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபுல்லாக ஐஸ் ஆகாது. இதே போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் நல்லா அடித்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வரும், கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுங்க. இப்போ இதை 1 நிமிஷம் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடித்த கலவையை திருப்பியுமே அந்த டப்பாவுக்கு போட்டுடலாங்க. போட்டு திருப்பி வந்துட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். திருப்பியும் ஒரு முறை இதே போல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு திருப்பியும் ஃப்ரீசரில் வைக்கணுங்க. ஒரு 2 முறை இந்த ப்ராசஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்துட்டு ஃப்ரீசரில் விட்டுட்டேன் நான். இப்போ இது மேலே உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நட்ஸ் ஏதாவது போட்டு டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி எடுக்கிறது வந்துட்டு 1 அல்லது 2 முறை நல்லா அரைச்சி எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் வந்துட்டு இதே போல் ஸ்மூத்தாக கடையில் வாங்குற மாதிரி வரும். இல்லாட்டினா கிறிஸ்டலாக இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.